ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சில்லி சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 kg சிக்கன் எடுத்து மஞ்சப்பொடி உப்பு போட்டு கழுகி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/2 teaspoon white pepper powder, 1 tablespoon ginger garlic paste. கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதோட ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கங்க. சால்ட்டு உங்கள் தேவைக்கு ஏற்ப. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி 1/2 hour to 1 hour நல்லா ஊற வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது இருக்கட்டும் அப்படியே ஒரு 1/2 hour to 1 hour. அப்புறம் பொரிச்சு எடுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றி காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது இந்த சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் 1/2 hour சொல்லியிருந்தேன், ஆனால் எனக்கு இப்போ கூடுதலாக 1 hour ஊறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, நிறைய ஊறினா பரவாயில்ல. சிக்கன் நம்ம 4 to 5 minutes வரை தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா நமக்கு அந்த சில்லி சிக்கனோட அந்த ஜூஸி இது கிடைக்காது. அதனால் ஒன்லி 4 to 5 minutes. அதுலேயே நமக்கு ஒரு 90% வரை குக் ஆகி கிடச்சிரும். அவ்வளோ ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் அபவுட் ஒரு 90% குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும் உங்கள் சிக்கன். எடுத்துடலாம். இப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சில்லி சிக்கன் செமி கிரேவியாக பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நம்ம சிக்கன் பொரிச்சோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதிலேருந்தே நீங்கள் ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் எடுத்து ஒரு குழிக்கரண்டி எடுத்து ஊற்றிருக்கேன். இது ஆல்ரெடி நமக்கு ஹீட்டாக இருக்கிற ஆயில். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே 2 பெரிய ஆனியன் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை போடுங்க. இப்போ அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நான் உங்களுக்கு எப்பவும் சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் போட்ட உடனே அதில் கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுருங்க. அப்போ தான் அது சாஃப்டாகவும் சீக்கிரமாகவும் குக் ஆகும். இது கூடவே இப்போ நான் ஒரு பெரிய கேப்சிகம் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துருங்க. வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கணும். அதுக்கு தான் இது கூடவே சேர்த்துருக்கோம். ரெண்டும் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் நல்லா கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க.
அதையும் நல்லா இதோடு சேர்த்து வதக்கி விடுறது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி எடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கோம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் க்யூப்ஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது செமி கிரேவி ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்தி, நான், பரோட்டா அது கூடலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் இப்படி இருக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் போய் சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணும்போது அவங்க பிளேட்டில் கொண்டு வந்து தருவாங்க. நல்லா பழன்னு இருக்கும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோன்னா அந்த கிளேஸ் கொடுக்கும். அந்த சுகர் இந்த ரெசிபிக்கு ஒரு கிளேஸ் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செமி கிரேவி சில்லி சிக்கன் ரெடி. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் செய்யும்போது சால்ட் ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம சிக்கன் வந்து மேரினேட் பண்ணும்போது அதில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவே போதுமானது. இருந்தாலும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தாள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களோட சில்லி சிக்கன் ரெடி ஃபார் சர்விங். ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சப்பாத்தி நம்மளோட சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக கிளேஸாக மேலெல்லாம் நல்லா அழகாக இருக்குல்ல. செஞ்சு பாருங்கள். நான் வந்து இண்டோ சைனீஸ் ஸ்டைலில் செஞ்சுருக்கிறேன். சைனீஸ் வந்து இந்த மாதிரி இந்த சோம்பு அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த ஸ்பைசஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் நம்மளோட இண்டோ சைனீஸ் முறைப்படி செஞ்சு பார்த்துருக்குறேன். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். See you in the next video.